வணக்கம். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சியில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நமக்கு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். டேட்டும் வந்துருச்சு, டைமும் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பார்த்தோன்னா இங்கே நமக்கு 504 தானே. ஸோ இங்கே இருக்குது 504 இங்கே இருக்குது. செப்டம்பர் 10. டைம் எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா 2:30 to 5:30. அப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல, அது வந்து அதுக்கப்புறம் 9 டேஸ்க்கு அப்புறம் 19/9/26. அது டைம் வந்து 9:30 to 12:30. ஸோ இப்போது சாலிடாக பார்த்தோன்னா நமக்கு 10ன்னு வச்சுக்கோங்களேன். செப்டம்பர் 10 நம்ம எக்ஸாம் போகணும். இப்போது சப்போஸ் நாளையிலேருந்து நம்ம 17லேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 17 to 31 அப்படின்னா இதில் ஒரு 17 நாள் இருக்கும். 15 நாள் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 15 days இருக்குமா. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் ஒரு 31 days இருக்குது. இங்கே செப்டம்பர் வந்து நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, அதனால் ரிவிஷனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு 46 days, நம்ம அதை வந்து 45 days நம்ம வச்சுக்கலாம். ஸோ 45 daysல நம்ம வந்து 10 யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி படிச்சிருப்போம், சிலது படிக்காமல் வச்சுருப்போம். ஸோ 10 யூனிட்டையும் நான் 45 daysல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ வரைக்கும் நம்ம வந்து week 5 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இனிமேல் அந்த அளவுக்கு ஸ்லோவாக போனோம்னா முடிக்க முடியாது. அதனால் பெர் டே வந்து எவ்வளோ படிக்கணும், எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் படிக்கணும், அப்புறம் வந்து அந்த நமக்கு மேஜர் பேப்பர் இருக்குல்ல, மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஸ்டாட், அதை வந்து நமக்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணி நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பிளான் பண்ணி போடுறேன். அடுத்து வந்து இதுக்கப்புறம் இங்கே நமக்கு 19th தான் வந்து அடுத்த பேப்பர், அதாவது எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே அடுத்து 19th தான். அப்போது டோட்டலாக இதில் வந்து நம்ம ஒரு 10 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு ஒரு 55 நாள் இருக்குது, 55 days இருக்குது அதுக்கு. ஸோ அந்த 55 days நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எப்படி படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 1 week தமிழ், 1 week எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி போட முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் இங்கே படிக்கிறதுனால அங்கே எக்கனாமிக்ஸ் கூட நம்ம வந்து அட் அ டைமில் ரெண்டையும் ஒரே மாதிரி முடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு நான் பிளான் பண்ணி ஒரு பிளான் போடுறேன். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை நாளைக்கு மறுநாள்லேருந்து நைட்டுக்குள்ளே முடித்தா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா 18thலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஸோ எல்லோரும் எழுதுவோம், ட்ரை பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டு செய்வோம், படித்து முடிப்போம். தேங்க்யூ.